ரவுண்ட் அவுட் மேட்ச்சு லியோ பிரதர்ஸ் விசஸ் கேப்டன் பிரதர்ஸ். இந்த மேட்ச்சுக்கு வந்து 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பாலில் யூஸ் பண்ணுவோம். 2 ஓவர் பவர் பிளே. டாஸை வின் பண்ணி வந்து லியோ பிரதர்ஸ் வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 2 டீமே வெயிட்டான டீம் தான். முதல் மேட்சே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட சின்ட்ரா ஸ்ட்ரைக்கில், அஜித் நான் ஸ்ட்ரைக்கில், தமிழ் ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல டைமிங் அடிச்சு ஆஃப் சைடில் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. 4க்கான வாய்ப்புன்னு பார்த்தா விரட்டி போயிருக்காங்க. குட் ஸ்டாப். இந்த பாலை எடுக்கலை. கண்டிப்பாக 3வது முயற்சிப்பாங்க. குட் ரன். ஈஸி டபுள். செகண்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. சரியான ஹைட்டில் போயிருக்கு. ஸ்கொயர் லெக்ல 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்கே ஒரு 6. இந்த டோர்னமெண்ட்ல முதல் 6 பதிவு பண்ணுறாங்க அஜித் பேட்லேருந்து சொல்லலாம். தேர்ட் ஒன். அதே லைன் அதே முயற்சி அருமையான இடத்துல போட்டு விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. கம்பேக் கொடுத்துக்கான்னு சொல்லலாம். ஒரு 6 அடிக்கிற பேட்ஸ்மேன். அடுத்த பாலே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க பவுலர். யாக்கிலன் எடுத்து அடிச்சுக்கா சொல்லலாம். சரியான ஹைட்டில் போயிருக்கு. லாங்கானில் லாயில் அந்த அருமையாக கேட்ச் பிடிச்சி முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. குட் கேட்ச். கேப்டன் பிரதர்ஸ்லேருந்து முதல் விக்கெட்டை இழந்து போகிறாங்க சொல்லலாம். ஒன் ரன் பேட்ஸ்மேன் பரணி. அதே லைன் அருமையில் இடத்துல போட்டு ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்றாங்க. சின்ராஸ் நல்ல டெலிவரி சொல்லலாம் அவர் கையில இருந்து. ரிவர்ஸ் டாய் குயிக்கா இருந்துச்சு. டாட் பால். கடைசி 2 பந்தையும் டாட் பாலை பதிவு பண்ணி சொல்லலாம். சின்ராஸ் இந்த ஓவரே ஒரு 6க்கு அப்புறம் அடுத்துக்கு அப்புறம் பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம நல்லா போட்டுருக்கான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸ்கோர் 8, ஒரு விக்கெட்டு. சார் இந்த மேட்சுக்கு வந்து ஒரு ஓவர் தான் பவர் பிளே. செகண்ட் ஓவர் பட சக்தி ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி தமிழ். ஆரோன்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் லாங் ஆஃப்ல தூக்கி விட்டுருக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். குட் ஸ்டாப். ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். அருண் சிங்கிள் இப்போ ஓவர் சிக்க மாட்டாங்க. செகண்ட் ஒன். டைமிங் அடிச்சு எடுத்து அடிச்சிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. 1 பவுன்ஸ் கேப்பில் போய் சொல்லலாம். அங்கே ஒரு 4. சாரி அங்கே 6 பேருக்கு லைனாக போய் செக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஆஃபில் தூக்கி விட்டுருக்காங்க. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா குத்தி கட் ஆயிரும். கண்டிப்பாக 2 எடுக்க வாய்ப்பு இருக்குது. நான் பால் எடுக்கல. டைமிங் அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக 3 எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். குட் ரன்னிங் டபுள். அதே திசையில் போயிருக்கு. இந்த முறை விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். இந்த முறையும் குத்தி திரும்பி இருக்கு. கண்டிப்பாக இந்த முறையும் 2 எடுப்பாங்க. குட் ஸ்டாப். 2வது முயற்சி அருமையாக த்ரோ விட்டுருக்காங்க சொல்லலாம். ஒரு சிங்கிள். இல்லை லெஃப்டி தமிழ். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி அட்டாக்கிங் டெலிவரி சொல்லலாம். அருமையான இடத்துல போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பவுலர். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி அதே லைனுங்க. பேக் டு பேக் தொடங்கி 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க. விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 18, ஒரு விக்கெட்டு. தேர்ட் ஓவர் பட சின்ட்ராஸ் இப்போ இருக்குது. 2வது ஓவர் சைக்கில் தரணி. ஓவர் சைக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். எடுத்து அடிச்சுக்காங்க. லாங் ஆனில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். நான் பால் எடுக்கலை. குட் ஷாப். சிங்கிள். செகண்ட் ஒன் சைக்கிள் லெஃப்டி. பெரிய ஷாட்டுக்கு முயற்சி அருமையான இடத்துல போட்டு ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சின்ட்ராஸ். கையிலேருந்து நல்ல டெலிவரி சொல்லலாம் அந்த பாலை. அதே லைன் ஒரு டிஃபென்ஸ் நேருக்கு நேரு போயிருக்கு. லாங் ஆஃப்ல குட் ஸ்டாப். ஒரு சிங்கிள் கிடைக்கும். குட் சிங்கிள். யாக்கிங் லென்த் எடுத்து அடிச்சுக்காங்க. சரியான ஹைட்ல போயிருக்கு. லாங் ஆன்ல 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்க ஒரு 6. போன ஓவரில் ஒரு 6 பதிவு பண்ணாங்க பரணி. அதே மாதிரி இந்த ஓவர்லையும் ஒரு 6 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்க டீம் காண்டி. அதே லைன் அருமையாக லைனை பிடிச்சி ஒரு 6க்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சின்ட்ராஸ். டைமிங் அடிச்சிச்சு. டாட் பால். ஒரு 6க்கு அப்புறம் தொடர்ந்து 2 பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சொல்லலாம் சின்ட்ராஸ். நல்ல டெலிவரி ஒரு கையிலேருந்து. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 26, ஒரு விக்கெட்டு. ஃபோர்த் ஓவர் படம் நடராஜ் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி தமிழ். ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் அடிச்சிச்சு. ஆஃப் சைடில் போயிருக்கு. கேப்பில் சொல்லலாம். 4க்கான வாய்ப்பும் பார்த்தா விரட்டி போயிருக்காங்க. அங்கே ஒரு 4. இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க தமிழ். செகண்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி அருமையில் லென்த் சொல்லலாம். ஒரு 4க்கு அப்புறம் கம்பேக் டெலிவரி நடராஜ் கையிலிருந்து. தேர்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் பேட்டில் சரியாக படலை. ஆஃப் சைடில் போயிருக்கு. ஃபில்டர் கைக்கே அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. 4க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்கே ஒரு 4. இந்த ஓவரில் மட்டும் 2 4 பதிவு பண்ணியிருக்காங்க தமிழ். லோட்டாஸை வாங்கியிருக்காங்க. நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல போயிருக்கு. ஸ்டாப். சிங்கிள்.
ஸ்ட்ரைக்கில் பரணி ஆப்ஸில் தூக்கி விட்டுருக்காங்க. 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்கே லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சி பரணியுடைய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நடராஜ் தனது விக்கெட்டை இழந்துள்ளார். கேப்டன் பிரதர்ஷன். நியூ பேட்ஸ்மேன் சேகர். டாட் பால் 6 மேல் இடத்துல ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. கடைசி ஒரு பந்தா நடராஜ். 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 35, 2 விக்கெட்டு. 5th ஓவர் பட சக்தி இவருக்கான 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி தமிழ் அரௌண்ட் ஸ்கில் ஃபர்ஸ்ட் ஒன். பெரிய சட்டுக்கு முயற்சி குயிக்காக போட்டு முதல் பந்து அருமையான இடத்துல போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சக்தி. செகண்ட் ஒன் என்ன பண்ணலாம்? பெரிய ஷாட்டுக்கு அதே முயற்சி டாட் பால் பேக் டு பேக் தொடர்ச்சி 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க. நல்ல டெலிவரி அவர் கையில இருந்து. தேர்ட் ஒன் டாப் பேஜாக இருக்குது. சரியான ஹைட்டில் விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா விரட்டி போயிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. டைமிங் அதிகமாக இருக்கால. ஷாப் நான் சொல்லிட்டாங்க தமிழ். ஒரு சிங்கிள் போன பால் ஒயிட். ஸ்ட்ரைக்கில் சேகர் ஃபுல்லாக மறிச்சுன்னுக்கான்னு சொல்லலாம். அருமையாக லைனை பிடிச்சி டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சக்தி. ஸ்லோ டெலிவரி லெக் பை கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். பைஸ் மூலம் ஒரு சிங்கிள். குட் ஷாட் எடுத்து அடிச்சிருக்காங்க. சரியான ஹைட்டில் போயிருக்கு. 6க்கான வாய்ப்புன்னு பார்ப்பா லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சி தமிழோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 38, 3 விக்கெட்டு. 5th ஓவர் பட்ட சக்தி வந்து 3 ரனில் வச்சு 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம அவங்க டீம் காண்டி நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க சொல்லலாம். லாஸ்ட் ஓவர் போட கேமரா சைக்கிள் சேகர் ஓவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். குட் ஷாட் கண்டிப்பாக ஒரு சிங்கிளாவது கிடைக்கும். அருமையாக த்ரோ விட்டுருக்காங்க சொல்லலாம். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் மோகன். குட் ஷாட் எடுத்து அடிச்சிருக்காங்க. சரியான ஹைட்டில் போயிருக்கு. லாங்கால 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையாக கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சசி. அதே லைன் லாங் ஆஃப்ல வந்த மாதிரி போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் சேகர் இதுவரை இந்த ஓவரில் பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம நல்லா போட்டுக்கான் சொல்லலாம். எடுத்து அடிக்க பார்த்தாங்க. பேட்டில் சரியாக போல. ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பு பார்ப்போம். அருமையாக ஃபில் பண்ணிக்க. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. டைமிங் அதிகமாக இருக்கிறதால. ஈஸி டபுள். 5th ஒன் ஃபுல் டாஸ் பால் பேட்டில் சரியாக படாத லாங் ஆனில் போயிருக்கு. இந்த முறை அங்கே மிஸ் பண்ணிக்காங்க. இன்னும் பால் எடுக்கல. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. டைமிங் அதிகமாக இருக்கனால. த்ரோ டபுள். லாஸ்ட் ஒன் லெக் சைடில் போயிருக்கு. இந்த முறை 2க்கான வாய்ப்பு பார்த்தா குத்தி 1 பவுன்ஸில் அங்கே ஒரு 4. கடைசி ஒரு பந்த 4 பதிவு பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். ஆட்டத்தின் கடைசி வந்து 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸ்கோர் 48, 4 விக்கெட்டு. 6 ஓவருக்கு 49 ஆடணும். கேப்டன் ஓப்பனிங் போலனா நம்ம வந்து கவி. அதே மாதிரி லியோ பிரஸுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்னா ஸ்ட்ரைக்கில் கிரி, நான் ஸ்ட்ரைக்கில் விஜய். ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ஆகி யாருமே இடத்துல போட்டு விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. அம்பேர் என்னன்னு பார்த்து டிசிஷன் கொடுப்பாங்க. அற்புதமாக கவியரசு என்பவரால் வீசப்பட்ட பந்து அம்பேர் செக் பண்ணிட்டு நாட் விக்கெட் கொடுத்துருக்காங்க. டாட் பால். செகண்ட் ஒன் அதே லைன் டிஃபென்ஸ் லெக் சைடில் பேருக்கு சிங்கிளுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பவுலரை வெரைட்டி வந்திருக்காங்க கவி. லெக் திசையில் ஒரு ரன்கள். ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி விஜய் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி 6 மேல் இடத்துல போட்டு ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கவி. போன பால் ஒயிட். லாங் ஆஃப்ல போயிருக்கு. சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரைக்கில் கிரி ரிவர்ஸ் ஆகி பேட்டில் மீட் ஆயிருக்கு. 6க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். அங்கே ஒரு 1 பவுன்ஸில் ஒரு 4. இதுவரை இந்த ஓவரில் பெரிய ஸ்கோர் எதுவும் போகாமல் இருந்துச்சு. இந்த நேரத்தில் ஒரு 4 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திருக்காங்க கிரி. அருமையான டாப் ஏஜ் ஆயிருக்கு. சரியான ஹைட்டில் விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்கா. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. டைமிங் அதிகமாக இருக்கனால. சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 8 ரன் கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் போட டிகே ஸ்ட்ரைக்கில் கிரி ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். 6 இடத்துல போட்டிருக்காங்க. பேட்டில் போட்டுருக்கு நினைக்கிறேன். லெக் பை அட்டாக்கிங் சொல்லலாம். முதல் போன பால் ஒயிட்.
நேருக்கு நேர் பவுலர் கைக்கு போயிருக்கு, அருமையாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும், வெற்றி தான் 2 வாய்ப்பு இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஷாப் திசையில் சிங்கிள் அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி விஜய் உடச்சு போட்ட பால பேட்டில் சரியாக படலை, அருமையாக ஃபில் பண்ணிக்காம சொல்லலாம். தப்பான த்ரோ போயிருக்கு, குட் பேக்கப். லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து பேட்டர் டிப்பாக இருக்கு, அருமையாக கீப்பர் பண்ணிக்க சொல்லலாம் மோகன். குட் ஷாட், தட் இஸ் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க டிகே. முதல் விக்கெட் விக்கெட் சொல்லலாம். என்ற முறையில் ஒன்றரை பேட்ஸ்மேன் பாஸ்கர் யாக்கிங் லென்த் நினைக்க அருமையாக எடுத்து சொல்லலாம். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. டாட் பால் லாஸ்ட் ஒன். டாட் பால் கடைசி ஒரு பதியும் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க டிகே. ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஸ்கோர் 10, ஒரு விக்கெட்டு. செகண்ட் ஓவர் போட்ட டிகே வந்து 2 ரனில் வச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம இந்த ஓவர் அவங்க டீம் காண்டி நல்லா வச்சு கொடுத்துருக்காங்க சொல்லலாம். கவியரசு தேர்ட் ஓவர் போட கவி இருக்கான 2 ஓவர் ஸ்ட்ரைக்கில் கிரி ஓவர் சிக்கிங் ஃபர்ஸ்ட் ஒன். அருமையாக சொல்லலாம், எடுத்து அடிச்சிருக்காங்க. அங்கே ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு, 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்கே ஒரு 6. இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க கிரி. அருமையாக தனது அணிக்காக. நெக்ஸ்ட் ஒன் ஒரு டிஃபென்ஸ் ஸ்லிப்லேயே கிடக்குது, டாட் பால் தேர்ட் ஒன். அருமையாக எடுத்து சொல்லலாம். ஒரு 6க்கு அப்புறம் தொடர்ந்து 2 பால் டட் பண்ணி போட்டிருக்காங்க கவி கையிலேருந்து, நல்ல வேரியேஷன் சொல்லலாம். ஃபோர்த் ஒன் ரிவர்ஸ் ஆகி பேட்டில் மீட் ஆயிருக்கு, 6க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். சூப்பர் ஷாட். அம்பையர் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. அருமையாக லைனை போய் செக் பண்ணி டால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சரியான ஹைட்டில் போயிருக்கு, ஃபைன் லெக்கில் விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். அருமையாக விழுந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லலாம். குட் கேட்ச், நல்ல எஃபெக்ட் போட்டிருக்கான்னு சொல்லலாம். அந்த ஃபில்டர் அவுட். கம்பேக் கொடுத்துருக்காங்க கவி. கிரியோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில். லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் இளங்கோ, நல்ல வேரியேஷன் ஆஃப் சைடில் போயிருக்கு. ஸ்டாப் ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து ஒரு ரன்கள். இன்னும் 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஸ்கோர் 21, 2 விக்கெட்டு. எடுத்தால் வெற்றி. நான் மீதி 3 ஓவருக்கு 28 ஆடணும். ஃபோர்த் ஓவர் போட டிகே இவருக்கான 2வது ஓவர். செகண்ட் ஓவர் போட்டு 2 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர் ஸ்ட்ரைக்கில் இளங்கோ ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் லெக்ஸில் திருப்பியிருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2, கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்குது. அருமையாக ஃபீல் பண்ணிக்காங்க. நோ சொல்லிட்டாங்க இளங்கோ. குட் ஷாட், குட் சிங்கிள். செகண்ட் ஒன் லோ குயிக்காக போட்டுருக்கான்னு சொல்லலாம். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க டிகே. அட்டாக்கிங் டெலிவரி சொல்லலாம். அருமையாக இருந்து பைஸ்மர் என்னோட பார்க்குறாங்க. குட் ஷாட் பவுலரே, டாட் பால் டாப் ஏஜ் ஆயிருக்கு. ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா லாங் ஆஃப்ல 2க்கான வாய்ப்பு இருக்கு. குட் ஷாட் கவி. ஃபிஃப்த் ஒன் அட்டாக்கிங் டெலிவரி இந்த முறையும் கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஷாப் சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முறை கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஸ்கோர் 25, 3 விக்கெட்டு. ஃபோர்த் ஓவர் போட்ட டிகே வந்து இந்த ஓவரில் வந்து 4 ரனில் வச்சு கொடுத்துருக்காங்க. டிகே மட்டும் 2 ஓவர் போட்டு 6 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஓவர் போட பச்சைமுத்து ஓவர் சைட்லேருந்து போன பால் ஒயிடு ஃபர்ஸ்ட் ஒன். டாட் பால் அருமையான இடத்துல போட்டு ஸ்டெம்லைனில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். ஒரு ஷாட் கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. டைமிங் அதிகமாக இருக்காங்க. ஈஸி டபுள் 10க்கு 21. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் நல்ல வேரியேஷன் சொல்லலாம். ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. அதே லைன் விரட்டி இருக்காங்க. லாங் ஆஃப்ல போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா தூக்கி 1 பவுன்ஸ்ல ஃபில்டர் கைக்கு போயிருக்கு. கண்டிப்பா 2 எடுத்துருவாங்க. தப்பான த்ரோ போயிருக்கு. 3வது ரன்னுக்கு முயற்சி. ரன் அவுட் சான்ஸ் என்ற முறையில் மற்றொரு குட் ரன். 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க அந்த பால்ல. ஃபிஃப்த் ஒன் பேட்டர் டிப்பா இருக்கு. அருமையா எஃபெக்ட் போட்டுருக்கான்னு சொல்லலாம். குட் ஸ்டாப் கண்டிப்பா விட்டுருந்தா 2க்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அருமையா கீப்பர் பண்ணியா சொல்லலாம். டாட் பால் 7க்கு 18. லாஸ்ட் ஒன் ஒயிட் பாலை விரட்டி இருக்காங்க. லாங் ஆஃப்ல சரியான ஹைட்ல போயிருக்கு. லாங் ஆஃப் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து
முடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்க கண்டிப்பா 4க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையா ஸ்டாப் பண்ணிக்க சொல்லலாம். 2 ரன்கள். ஈஸி டபுள். 5 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 31, 2 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் பட சேகர் கண்டிப்பா மேட்ச் ஓவர் சொல்லலாம். ஏன்னா 6க்கு 16 ஆடணும். ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா திரும்ப வச்சு டாப் ஏஜ் ஆயிருக்கு. ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். அருமையா கீப்பர் பண்ணி பிடிச்சாங்க. குட் கேட்ச். முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சேகர். செகண்ட் ஒன் 5க்கு 16 நல்ல வேரிச்சு சொல்லலாம். அவுட் சைட் ஏஜ் ஆயிருக்கு. குட் ஷாப் நினைக்கிறேன். அருமையாக ஃபில் பண்ணிக்காங்க. ஒரு சிங்கிள். 4க்கு 15 கண்டிப்பாக பெரிய சைடு முயற்சி பண்ணி தான் ஆகணும். டாட் பால். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சேகர். 3க்கு 15 கவர் திஸ்ல பேருக்கு சரியான ஹைட்ல 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்க லைன்ல இருந்து அருமையாக கேட்ச் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. இந்த ஓவர்ல மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சேகர். 2க்கு 15 ஃபிஃப்த் ஒன் நியூ பேட்ஸ்மேன் லெக் பை பைஸ்மன் சிங்கிள். 1 ரன்கள். லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அவுட் சைட் எட்ஜ் ஆயிருக்கு. வின் பை கேப்டன் பிரதர்ஸ். இந்த மேட்சை வந்து வின் பண்ண காரணமே வந்து நம்ம டிகே தான் சொல்லணும். ஏன்னா வந்து 2 ஓவர் போட்டு 6 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர்.